ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆசர் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோ இல்லை ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோவோ நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மலான வீடியோ இருக்க போகிறது இல்லை. எதனாலனா இன்னைக்கு நான் ஷூட் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ் வந்து கரெக்ட் ஆகி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோஸ் வந்து நான் ஈவினிங் டைமில் தான் இன்றைக்கி ஷூட் பண்ணேன். காலையிலலாம் சில வேலைகள் இருந்துச்சு. நேற்று கூட நான் வந்து ஈதுன்னு சொல்லியிருந்தேன், ஹாலிடே மூடில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் சில வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வந்து ஈவினிங் வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5:30 6:30 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. கண்டென்ட்லாம் கரெக்டாக தேடி எடுத்து எல்லாம் பேசுகிறக்குள்ள வீடியோ லென்த்தாகி போயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ண என்ன ஆகி போச்சுன்னா கரெக்டாக வேறு ஆகி போயிடுச்சு. திருப்பி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 2.5 3 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க அந்த வீடியோ. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷமாச்சும் வரும் அந்த வீடியோ. 25லேருந்து 35 நிமிஷம் வரலாம் அந்த வீடியோ. அந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து எடிட்டில் ஆப்பில் போட்டு கட் பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, திடீர்னு கரெக்ட் ஆகி போச்சு இந்த வீடியோ. அது எதை பற்றி வீடியோன்னு சொல்லிடுறேன். அது எதை பற்றி நான் பேசியிருந்தேன்னா, இந்த விஜய் மல்லையா நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம கிட்டே இருக்குது போடுறதுக்கு. ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஹாலிடே மூடில் இருக்கேன். ஸோ நம்ம வந்து கேஷுவலாக ஒரு வீடியோ போடுவோம், நம்மக்கிட்ட 3000 சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, ஸோ கேஷுவலாக நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி விஜய் மல்லையா பார்த்து தான் இன்றைக்கி வீடியோ போடுறதா இருந்துச்சு. ஏன்னா விஜய் மல்லையா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு இப்போ திடீர்னு மீடியா முன்னாடி வந்து, அதுவும் இந்த ராஜ் சமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய யூடியூபருங்க அந்த மனுஷன், அந்த இந்தியன் யூடியூபர், ஃபேமஸான யூடியூபர். அந்த மனுஷன்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன சொல்லியிருக்காப்ப மனுஷன்னா, என்னை வந்து கவர்மெண்ட் தான் ஏமாத்திருச்சு, இந்தியன் கவர்மெண்ட் தான் என்னை ஏமாத்திருச்சு, இந்த இந்தியன் மீடியாஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் என்னை வந்து கெட்டவன் இவன் கெட்டவன், இவன் திருடன், இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு கெட்ட விதமாக நெகட்டிவாக ப்ரோட்ரேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து நிரபராதி தான், நான் தான் ஏமாந்துட்டேன், நான் வந்து யாரையும் ஏமாற்றணும்னு நான் நினைக்கல, நான் வந்து இந்தியா விட்டு ஓடி போகணும்லாம் நான் நினைக்கல. ஆக்சுவலாக நான் இந்தியா விட்டு போகும்போது ஒரு நபர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். அப்போ வந்து அந்த மனுஷன் ஓடும் போது 2011 என்னவோ ஓடி போனது. அந்த 2011 ஓடி போகும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் இருந்தாங்கன்னா அருண் ஜேட்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன், நான் அந்த மாதிரி போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன், போயிட்டு திருப்பி நான் இந்தியாவுக்கு வருவேன், வந்ததுக்கப்புறம் நான் நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுருக்கேன்ல இந்தியாவில், அந்த கடன்லாம் தீர்த்துருவேன், இதெல்லாம் உங்கள் பேங்க் ஆளுங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் நாளடைவில் இது வந்து நான் வந்து ஓடி போனதாகவும், நான் வந்து திருடனா என்னை வந்து போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த மீடியாஸ் ஆளுங்க. அதுவும் 2016 வந்து ஒரு மீடியா நபர் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது விஜய் மல்லையா, நீ வந்து கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலுக்கு போவ, நீ ஜெயிலுக்கு போகிறத நான் பார்ப்பேன், நீ வந்து களி சோறு திங்கிறத நான் பார்ப்பேன், ஜெயிலோட களி சோறு திங்கிறத நான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆங்கர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் அந்த டைமில் மீடியா ஆளுங்கிட்ட ஏதாச்சும் பேசியிருந்தா கூட யாரும் என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை வந்து கெட்டவனாகவே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்லாம் நான் பேசலை. அந்த டைம்லாம் இந்த டைம் இந்த 10 வருஷம் கேப்பை சொல்கிறாப்புல மனுஷன், 10 வருஷமாக 15 வருஷமாக நான் மீடியா முன்னாடி வரல. இப்போ நான் மீடியா முன்னாடி வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2024 போன வருஷம்னா இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து நிர்மலா சீதாராமன் நம்மளோட இப்போ கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி கிட்ட பணத்தை வந்து நான் விஜய் மல்லையா கிட்ட இருந்து நம்ம இந்திய ஆளுங்க வந்து வசூல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா, இந்த ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கெல்லாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆளுங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பணக்கார ஆளுங்கள்லாம் நாட்டை வந்து சுரண்டிட்டு திருடிட்டு போயிடுறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் விட்டுடுறீங்க, நீங்கள் வந்து ஏழை மக்கள் வயிற்றில் தான் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏதோ கேள்வி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இவங்க வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த பாருப்பா, 14,000 கோடி நாங்கள் வசூல் பண்ணியிருக்கோம், ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரமாக இருந்தாலும் சரி, இந்தியாவை ஏமாற்றணும்னு நினச்சா நாங்கள் வந்து விடுறதில்லை, வட்டி முதலமாக நாங்கள் வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை காட்டினாங்க. இப்போ விஜய் மல்லையா பார்த்தியா, நான் கடனை கொடுத்துட்டேன், ஆக்சுவலாக கடன் கொடுத்துட்டாப்புல மனுஷன், எல்லாம் கிளியர் பண்ணிட்டாப்புல. அதனால தான் மனுஷன் சொல்கிறாப்புல, நான் வந்து கடனையும் கொடுத்துட்டேன், இவங்களும் அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க, இப்போ தான் கரெக்டான டைமு நான் வந்து மீடியா முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு எந்த மாதிரி அநீதி நடந்துச்சு இதை வந்து சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட்டில் ராஜ் சமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூடியூபர்கிட்ட இன்டர்வியூக்குள்ளே சொல்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்குது மக்களே. 4 மணி நேரம் வீடியோ. கிட்டத்தட்ட மூவியே, நம்ம தமிழ் மூவியே ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா.
அந்த 4 மணி நேரம் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு ஒன்றா பார்த்துட்டு அதில் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு 2 நாளாக இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு ஷூட் பண்ணேன். ஆனால் ஷூட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் ஏதோ பேசியிருந்தேன். 4 மணி நேரம் வீடியோ இல்லை, நான் அரை மணி நேரம் அதை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து விஜய் மல்லையா பற்றி சொல்லணும். விஜய் மல்லையா பற்றி இது சொன்னதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காப்புல. இப்போ அதில் பாதி இப்போ இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் 10 கேள்விகள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த வீடியோஸில் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு 35 மினிட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டிலீட் ஆகி போச்சு, கரெக்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ திருப்பி அது வீடியோ ஷூட் பண்ணணும். திருப்பி நான் ஷூட் பண்ணுவேன், இப்போ உட்காந்து ஷூட் பண்ணுவேன் வீடியோ. ஆனால் டைம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. 11 o'clock 8 ஜூன் 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ வீடியோ மிஸ் ஆகக்கூடாது, அந்த கண்டினியூட்டி என்றைக்கும் பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் என்ன முயற்சி பண்ணேன். ஆனால் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணாலும் வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட்டிங் இதில் போட்டு ஆப்பில் போட்டு அதை எடிட் பண்ணி அவுட்புட் எடுத்து ரெண்டரிங்லாம் ஆகிறக்குள்ளே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாச்சும் ஆகும். வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சில இதை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணணும். 2 மணி நேரம் ஆகுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அதை ரஃபாவாக அப்லோட் பண்ண முடியாது, கேஷுவல் வீடியோ மாதிரி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி கூட அப்லோட் பண்ண முடியாது. ஸோ 2 மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுக்கு அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்போ ½ ஒரு வீடியோ பேசுகிறேன்னா அது ரெண்டரிங் ஆகிறதுக்கு என்னோடய பிசி அவ்வளோ பெரிய பிசிலாம் கிடையாது, அப்பாட்டக்காரெலாம் கிடையாது. நம்பாலே அவன் வந்து ரெண்டரிங் எனக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு அவன் ஒரு மணி நேரம் எடுத்துக்குவான். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ப்ராசஸ் தான். ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அந்த கண்டென்ட்டை பேசி அதை வீடியோவாக ஷூட் பண்ணி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். டீம்லாம் இல்லாதனால ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால 5 மணி நேரம் ஆகும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. அது வந்து கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன். கண்டென்ட் ரொம்ப இன்னும் இன்டெப்த்தாக பேசுகிறதா இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து இந்த 5 மணி நேரத்தில் வந்து நான் 1 மணி நேரத்தில் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால சரி நம்ம வந்து இதே ஒரு பேசி வீடியோவாக போடுவோமே. நம்ம வந்து மீடியா கிடையாது நம்ம சேனலு, நம்ம வந்து ஒரு பர்சனல் சேனலு. நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் நான் ஜோனை தான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலியமான்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் கேஷுவலாக பேசி இதே நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, அதனால் நான் வீடியோ போடலை, அதே ஒரு வீடியோவை நம்ம இதில் போட்டுருவோம். நாளைக்கு என்ன வீடியோ நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அதை நம்ம சேனலில் போடுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அவ்வளோதான். நாளைக்கு கண்டிப்பாக இதை இன்றைக்கி நைட் உட்காந்து வீடியோ உட்காந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நாளைக்கு ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். நாளைக்கு அந்த வீடியோ வரும். விஜய் மல்லையா கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து பலாயிரம் கோடி, கிட்டத்தட்ட 9,000 கோடி ஆட்டையை போட்டுவிட்டு பேங்க்கில் வந்து பல லஞ்சத்தை கொடுத்து ஃப்ராட் பண்ணி மணி லாண்ட்ரிங் பண்ணி மனுஷன் வந்து வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாப்புல. இப்போ ஓடி போயிட்டு திருப்பி வந்து இப்போ இல்லைப்பா நான் வந்து நியாயவாதி தான், நான் வந்து நல்லவன் தான், நான் வந்து தன்னை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்ன சொல்கிறது, ஒயிட் வாஷ்னால் தன்னை வந்து பிளாக் மணி ஒயிட் மணியாக மாற்றுவாங்களா அந்த மாதிரி தன்னை வந்து வெள்ளைப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல, நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. இதை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. காசு கொடுத்துட்டாப்புல, காசு கொடுக்கணும் இல்லை, அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆளுங்களே ஒத்துக்கிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்கள ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மனுஷனும் காசு கொடுத்துருந்தா சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் 15 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காப்புல. அந்த சுச்சுவேஷனில் இந்த மனுஷன் வந்து கடனில் வந்து திவால் ஆகிட்டாப்புல. அந்த கம்பெனி கிங்ஃபிஷர் கம்பெனி அந்த டைமில் கூட ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஆர்சிபி டீம் எடுக்கிறதா இருக்கட்டும், வில்லாஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பெங்களூரில் பென்ட் ஹவுஸ் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த மாதிரி பென்ட் ஹவுஸ் கட்டுறதா இருக்கட்டும், டவரில் பெரிய டவரில் அதுக்கு மேலே பென்ட் ஹவுஸ் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அசெட் வச்சுருந்தாப்புல. இருந்தாலும் மனுஷன் அந்த ஏர்லைன்ஸில் வேலை பார்த்தாங்க, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில். அந்த ஏர்லைன் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கலங்க, சேலரி போடலை, பேங்க் கடனை கட்டலை, இந்த க்ரூடாக எல்லாம் வாங்கியிருப்பாங்களே அவங்களுக்குலாம் பேமெண்ட்டை போடாமல் ஏமாற்றணும்னு நினச்ச மனுஷன் இப்போ ஏதோ தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆள் சொல்கிறது என்னன்னா, நான் ஏமாத்தணும்னு நினைக்கல, நான் வந்து டைம் தான் கேட்டேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை, பையில நம்ம ஏமாத்தணும்னு நினச்சிருந்தேன்னா இந்த பணத்தை நான் வந்து கடனை எதுக்கு நான் திருப்பி கொடுத்துருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எடுத்திருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு லாங்கான வீடியோ 4 மணி நேரம் வீடியோ பேசி அந்த வீடியோ பாட்காஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகி இந்த ராஜ்சமணி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 நாளில் மக்களே 1.5 கோடி வியூஸ் போயிருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு விஜய் மல்லையா என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிற விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சில பேர் வந்து விஜய் மல்லையா யோக்கியம் தான்டா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் சரியில்லை, அவர் வந்து ஏமாற்றிட்டாங்க, நம்ம தான் அவருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கிரிஞ்சான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த ஆள் நம்மள்ட்ட ஏமாற்றிட்டு தான் போயிட்டாப்புல. இந்த மாதிரி நீரவ் மோடி ஆட்டையை போட்டு போயிருக்காப்புல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க, இந்த மாதிரி பணக்கார குரூப் ஆளுங்க நிறைய பேர்
இந்திய மக்களை நம்மள மாதிரி சாதாரண மிடில் கிளாஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசாக இருக்கட்டும், நம்ம வந்து கரெக்டாக டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சம்பளம் வருதுன்னா, மாதம் சம்பளம் வருதுன்னா அதை பேட்டை பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கோம். இந்த காசெல்லாம் இவங்க கவர்மெண்ட் போனால் இவங்க வந்து இந்த மாதிரி லூப் ஹோலில் ஈஸியாக அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து என்கரேஜ்லாம் பண்ணாதீங்க. என்னதான் இந்த மனுஷன் வந்து நான் உத்தம நான் யாவை இது சொல்லலாம், நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் அதை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த பாட்காஸ்ட்டில் இந்த மனுஷெல்லாம் என்ன பேசியிருக்காரு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு, அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது 4 மணி நேரம் இருக்குது. அதை அப்படியே பேசினா 4 மணி நேரம் வந்துடும். ஸோ அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் திருப்பி வீடியோ ஷூட் பண்ணி ஒரு கேப்சர் பண்ணி நம்ம சேனலில் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இதுதான் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இன்றைக்கி வீடியோ போட முடியல. இந்த வீடியோ இந்த காரணத்தினால போட முடியல, கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே வீடியோ நாளைக்கு நான் போட போகிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.